ஐயய்யய்ய. ஏய், எம்புட்டு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் காப்பிய கொண்டாயேன். இந்தால. சரிம்மா. ஏய், என்னடி என்ன விளையாடுறியா? காப்பி நான் கேட்டா என்னமா எடுத்துட்டு வந்து உன் மகன் கிட்ட குடுக்குற? அத்த, இனிமே நீ கேக்குற நேரத்துல காப்பி போட்டு கொடுக்க முடியாது. உனக்கு இனிமே காப்பி ஒரு வாட்டி தான். என்னல என்ன என் தம்பி இல்லாத நேரமா பார்த்து ஆத்தாளும் மவனுமா என்ன கடுப்பேத்திட்டு இருக்கேடா? வரட்டும்ல, என் தம்பி வரட்டும்ல, வரட்டும். உங்க 2 பேருக்கும் இருக்குல்ல. ஐயோ ஐயோ அத்த, எனக்கு பயமா இருக்கு. சொல்லிடாத. எங்க பேரத்த, இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் என்கிட்ட செல்லாது. கண்ணுக்குள்ள விரல விட்டு நோண்டிடுவேன் பாத்துக்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சொல்லிட்ட. இரு வரட்டும் என் தம்பி. ஏலே சௌந்தரம், ஏலே வாழ. ஐயோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னமா பேச்சு பேசுறாங்க? நீ தாம்ல என்னன்னு கேட்கணும். ஆமா அக்கா, வேணாக்கா வேணாம். தயவு செய்து இந்த அக்க பொருளை என்கிட்ட கொண்டு வராதியே. இலே, என்னல இது? இது பாரு, இவளும் இவனுமா சேர்ந்து என்ன எவ்வளவு மானக்கேடா பேசினாங்க தெரியுமா? பேச்சு தானக்கா, கேட்டுட்டு போ. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயேன். சௌந்தரம், என்னாச்சுல உனக்கு? அக்கா, நான் திருந்திட்டேன்க்கா. என்னலே சொல்லுத? நான் திருந்திட்டேன். என்னது? எங்க அப்பா திருந்திட்டாரா? அதுவும் அவரு வாயாலே சொல்றாரா? இல்ல, ஒத்து வேண்டாம். மறுபடியும் நீ கெட்டவனா மாத்திராதில்ல. இனிமே எந்த கெட்ட விஷயமும் பண்ண மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். பாவம் அந்த சாமி. எந்த சாமி தலையில போய் நீ சத்தியம் பண்ணியோ? தம்பி, சும்மா தப்பா பேசக்கூடாது. இசக்கிய பார்த்து இப்பதான் ஐயா பேசிட்டு வந்திருக்காரு. என்னது? இசக்கிய பார்த்தா? இல்ல சனியா, திட்ட வேணாம் அறிவிக்கிட்டோம். சொல்றது தெளிவா சொல்லல இவங்களுக்கு. நான் எசக்கி கிட்ட அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்டுட்டேன். நீங்களா? வேற யாரு? என் மாமன் முத்துப்பாண்டி பாவம் இல்லையா? அவன் மட்டும் என் மேல உசுறு வைக்கல. நானும் அவன் மேலதான் என் உசுரியே வச்சிருக்கேன். ஆனா அவன் இப்ப நல்லா இல்லையே. மனசு ஒடிச்சு போயிருக்கானே அவன். என் மவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அப்ப நான் தானே அதை சரி பண்ணணும். அதனாலதான் நானே போய் அவளை நேர்ல பார்த்து, என் மாமா முத்துப்பாண்டி பெரிய போல்ஸ் தான், ஆனா நீ இல்லாம அவனால வாழ முடியாதுலா. நீ எப்பயாவது அவன் கூட வந்து வாழுமா அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு வந்திருக்க. எதுவுமே நம்ப முடியலையே. ஏல, நீ நம்புறதுக்காகவா நான் போய் பேசினேன். நீ இல்ல, யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் முன்னாடி பண்ணி வச்சிருக்கிற பாவம் அப்படி இருக்கு. தருங்க, நீங்க நம்புங்க, நம்பாம இருங்க. அதை பத்தி நான் இப்ப கவலைப்பட பிரயோஜனம் இல்லை. கவலைப்பட்டு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு என் மனசுக்கு தோணி போயிடுச்சு. அதான் போய் மனசார அவட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். இதனால என் மவ வாழ்க்கை சரியாகுதுன்னா அது எனக்கு போதும். நான் பண்ணதுக்கு
இந்தா சனியன் தான் சாட்சி. ஆமாமா அம்மா, அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கங்க, அவங்க சொல்லுவாவோ. முகமே அருள் இல்லாம கிடக்க. என்னத்த சொல்ல, யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த எசக்கி கேட்க மாட்டேங்கிறாளே. எங்க அப்பன் செஞ்ச தப்புக்கு என்னைய போய் தண்டிச்சிட்டு இருக்காயா? சில சமயம் பொறுமைய போயிடுதியா, கோவமா வருது. அந்த பிள்ளை என்ன செய்யும் சார்வால்? தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறது சண்முக சார்வால் தானே. அவளையும் என்னையும் பிரிச்சு வைக்கிறதுல இவனுக்கு என்னையா கிடைக்க போகுது? நான் சொல்றத சார்வால் தப்பா நினைச்சு கூடாது. சண்முக சார்வால் தப்பான ஆளா சார்வால்? அவரும் நல்ல மனுஷன் தானே. என்ன பெரிய நல்லவன், என் மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? தப்பு பண்ணது எங்க அப்பா. அந்த ஆளை இவன் தட்டி கேட்கட்டும், இல்ல அடிச்சு கூட கொல்லட்டும், எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்க? அதுவும் சரிதான். முக்கியமா இது நீங்க இல்லாதப்ப நடந்த தப்பு. அதுக்காக நீங்க என்ன செய்ய முடியும்? அவசரப்படாதீங்க சார்வால். கோவத்துல ஏதாவது பண்ணிட போறீங்க. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குவே. ஒண்ணு அவ என் கூட வந்து வாழணும், இல்ல அவளை நான் மறக்கணும். இந்த 2 வழிதாமையா இருக்கு. சார்வால், வாழணும்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் சார்வால். பிரசிடண்ட பார்த்து நேருக்கு நேரா கேட்டுருங்க சார்வால். எல்லாம் சரியாயிடும்னு என் மனசுக்கு தோணுது சார்வால். என்ன சார்வால், பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களே?